இந்த இடத்துல நல்லா வீடியோ எடுக்கிறதுக்காக என் ஃபேஸை கூட இதெல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ண முடியல, அவ்வளோ இருட்டாக இருக்குது. ஆனால் இதில் உங்களுக்கு லைட்டாக தெரியுது, ஆனால் உண்மை அப்படி இல்லை, ரொம்பவே இருட்டாக. உங்களுக்கு எந்த லெவலுக்கு இது ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக இப்போ ரொம்பவே சொல்லலாம், இந்த ட்ரக் வாழ்க்கையில் ஒரு தடையாது வரணும் எல்லோரும். நல்ல ட்ரக், ஆனால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். அண்ட் இப்போ என் கையில் ஒரு ஸ்டிக் இருக்குது, ஆர்கானிக். அங்கே கடந்தது எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டிக் இருக்கும்போது உள்ள நல்லது என்னென்னா, இந்த மாதிரி இடத்துல ஸ்லிப்பே ஆக மாட்டப்ப கொஞ்சம் நம்மளை பாதுகாக்கும், அவ்வளோதான். மற்றபடி ஸ்டிக் வச்சு பெருசாக இருந்து யூஸ் இல்லை. எனக்கு சிலருக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மூங்கில் காடுகள் எப்படி இருக்குது? என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டு போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை டைம் லேப்ஸில் போட முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய மரம் வந்து கிடக்குது, கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலே இருக்கும். வேரோடு செஞ்சுருக்கு பாருங்க, அதோட வேறு எந்த லெவலில் இருக்குது. இவங்க இப்போ தாங்க மூண்டி வெட்டி வெட்டி போட்டுருக்காங்க பாருங்க. ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள வெட்டிடுறாங்க இந்த ட்ரக்குக்காக. இவங்க ஃபஸ்ட்டு போவாங்க இல்லையா, போய் பார்ப்பாங்க எப்படி இருக்கு எல்லாம், அப்போ வெட்டியிருக்காங்க. வழியை உருவாக்கியிருக்காங்க. உனக்குள்ள பாதையை நீ தேடு, அப்படி இல்லைன்னா உனக்குள்ள பாதையை நீயே உருவாக்கு. அதை இவங்க தான் கரெக்டாக பண்ணுறாங்க. ரொம்ப தத்துவமாக இருக்குல்ல, எனக்கு கூட கொஞ்சம் போர் அடிக்குது. அங்கே ஏதாவது வழி தெரியுது உங்களுக்கு பாருங்க. எனக்கு இன்னும் கேமராவில் கொஞ்சம் கூட நல்லா தெரியுதுங்க பாதைகள் எல்லாம். வந்துட்டேன். இது மேலே போக சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கீழே இறங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. Which way? Just wait for others. Okay. Waiting for others. Don't go in front of me. Just wait for others. இங்கே நல்லா சூரிய வெளிச்சம் இருக்குது. இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா எப்படி இருட்டாக அந்த ஒரு பிளேஸ் தெரியுது, அது மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு உள்ளே ஃபுல்லாகவே.